நபி நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் அல்ல. தாஹா நபியின் தனித்துவங்கள் ஏராளம் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வந்தால்தான் நாம் முழுமையான மூமினாக ஆக முடியும். என் பிள்ளையை விட, என் பெற்றோரை விட, எல்லோரையும் விடவும் நபியின் மீது எனக்கு பிரியம் வர வேண்டும். பிரியம் எப்படி வரும்? அவர்களை பற்றி தெரிந்தால்தான் பிரியம் வரும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இன்னும் அல்லாஹ்வை பற்றியே புரியவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ்வையே அவர்கள் முழுமையாக இன்னும் அவர்கள் சரியாக அளவீடு செய்யவில்லை. கதிருட அளவு. அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அவனை பற்றி அறிந்தவர்கள் மட்டுமே என்று அல்லாஹ் சொல்கிறான். அறியாதவர்களுக்கு பயம் வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, அவர்கள் மனிதர்கள் தான். அவர்கள் ஜின்னுகள் அல்ல, மலக்குமார்கள் அல்ல, மனிதர்கள் தான். பெண்கள்ல யாரும் ஏன் நபி இல்லை? எல்லா ஒரு எழுத்தாளர் கூட இப்ப சமீபத்தில் குறை சொல்லியிருந்தார். எல்லா மதங்களும் பெண்களை ஒதுக்குகிறது, இஸ்லாத்தில் பெண்களில் நபி இல்லையே. அது பெண்கள் மீது கொண்ட வெறுப்பல்ல, பெண்கள் மீது கொண்ட பாசம். இத்தனை அழுத்தங்களை ஒரு பெண்ணால் தாங்க முடியாது. இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு பெரிய நபிங்க உஹது மலையை தங்கமாக்கி தருவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தான். நான் அதை மறுத்து விட்டேன். நபி சொன்னார்கள். மலைக்கு உணர்வு இருக்குமா? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்லுகிறான். உணர்வு இருக்கிறது, நகர்வு இருக்கிறது. நபிக்கு எதையும் அபகரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கனிமத் பொருளே இப்பத்தாண்டா ஹலாலா இருக்கு, முன்னாடி அது ஹராம். அப்போ பூமி முழுக்க ஹலாலாக்கப்பட்டது. தயம்மம் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே பெருமானார் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முதுனிபீன் ரசூலே அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாகுக. ஆமீன், ஆமீன். கடையநல்லூர் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் சார்பாக நடத்தப்படுகின்ற மீலாது பெருவிழா தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியின் 6வது நாள் நிகழ்ச்சி பாரம்பரியமிக்க நம்முடைய கடையநல்லூர் பேட்டை குத்துபா பள்ளி வாசலில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற வட்டார ஜமாஅத்துல் உலமா சபையின் ஏனைய நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்பத்தில் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி நான் என்னுடைய தலைப்பை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் யாராக இருந்தாலும் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை விட, தான் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்களை விட, உலகத்தில் உள்ள எல்லா மக்களை விடவும் நான் அவர்களுக்கு மிகவும் பிரியத்திற்குரியவர்களாக ஆகாத வரை உங்களில் யாரும் முழுமையான மூமினாக ஆக முடியாது என்று சொல்கிறார்கள். இதை மறுப்போர் கிடையாது. ஆனால் யதார்த்தத்தில் சிந்தித்து பார்த்தால் மனதிலே ஒரு கேள்வி வரும். ஒரு மனிதரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவரை அவர் மீது நமக்கு எப்படி பிரியம் வரும்? என்னுடைய தந்தையாரை நான் பார்த்திருக்கிறேன். நான் வளர்வதற்கு, நான் உருவாகுவதற்கு, என்னை மேலோங்கி கொண்டு வருவதற்கு அவர் பட்ட பாடுகளை, அவருடைய தியாகங்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். அதனால் எனக்கு அவர் மீது பிரியம் வரும்.
என்னுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களை நான் வளர்ப்பதற்காக வேண்டி பிறந்தது முதல் என்னுடைய மார்பிலும் தோளிலும் போட்டு நான் வளர்க்கிறேன். அதனால் அவர்கள் மீது எனக்கு பிரிய வரும். என் சகோதரர்களின் மீது, மனைவியின் மீது, உற்றார் உறவினர்களின் மீது, நண்பர்களின் மீது, என்னுடைய நலன் விரும்பிகளின் மீது எனக்கு பிரியம் வரும். காரணம், அவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன், அவர்களை நான் புரிந்திருக்கிறேன். இதற்கு பெயர் அரபியிலே ஹுப்பை தபஇ என்று சொல்வார்கள். இயற்கையாக வரக்கூடிய பிரியம். இன்னொன்று இருக்கிறது, ஒரு மனிதரின் மதிப்பை, மரியாதையை நான் புரிந்து கொண்டால், அவர் எனக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நான் தெரிந்து கொண்டால், அவர் மீது எனக்கு வருகின்ற பிரியம், அதற்கு பெயர் ஹுப்பே அக்லி, அறிவு சார்ந்த பிரியம். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புரிந்து கொண்டால், நமக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதை தெரிந்து கொண்டால், நிச்சயமாக நமக்கு அவர்கள் மீது பிரியம் வரும். ஹுப்பை அக்லி, அதற்குரிய ஏற்பாடுகள் தான் இது போன்ற பல்வேறு தலைப்புகளை கொடுத்து மக்கள் மத்தியில் உரையாட வைத்து உலமாக்கள் மூலமாக மக்களுடைய மனதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஹுப்பை அக்லியை ஏற்படுத்துவதுதான் இயற்கையான மீலாது பெருவிழா தொடர் சொற்பொழிவுகளின் நோக்கம். இதுதான், வேறு எதுவும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் வந்தால்தான் நாம் முழுமையான மூமினாக ஆக முடியும். என் பிள்ளையை விட, என் பெற்றோரை விட, எல்லோரையும் விடவும் நபியின் மீது எனக்கு பிரியம் வர வேண்டும். பிரியம் எப்படி வரும்? அவர்களை பற்றி தெரிந்தால்தான் பிரியம் வரும். ஒன்றின் மீது பயம் வருவதாக இருந்தாலும் தெரிந்தால்தான் பயம் வரும். பிரியம் வருவதாக இருந்தாலும் தெரிந்தால்தான் பிரியம் வரும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. அல்லாஹ்வை முழுமையாக அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அவனை பற்றி அறிந்தவர்கள் மட்டுமே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அறியாதவர்களுக்கு பயம் வராது. மாவட்ட தலைவர், கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதை தெரிந்தால் மட்டுமே அவரை பார்த்து நம்ம பயப்படுவோம். அவருடைய உத்தரவுக்கு நாம் பயப்படுவோம். அவரை பற்றி என்னன்னே தெரியாதுன்னு நீங்கள் ஒரு சின்ன பையன், அவன் பயப்பட மாட்டான். அவனுக்கு கலெக்டரும் ஒன்று தான், அவரும் கூட படிக்கிற பையனும் ஒன்று தான். காரணம், அவரை பற்றி அவனுக்கு தெரியாது. இளம் கன்று பயமறியாது என்று சொல்லுவார். அதே போன்றுதான் பாரசீக கவிஞர் ஒருவர் சொல்லுவார், மாணிக்கத்தின் மதிப்பு மன்னனுக்கு தெரியும் அல்லது வியாபாரிக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது என்று சொல்லுவார் ஒரு பாரசீக கவிஞர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, மற்ற நபிமார்களும் சரி, அவர்கள் மனிதர்கள் தான். அவர்கள் ஜின்னுகள் அல்ல, மலக்குமார்கள் அல்ல, மனிதர்கள் தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, மதிப்பிட முடியாத உச்சத்தில் இருக்கக்கூடியவர். அதனால் தான் ஒரு கவிஞர் இப்படி சொல்லுவார், நபியுன் பஷருன் லாக்கல் பஷரி வயாக்கூத்துன் ஹஜருன் லாக்கல் ஹஜரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் தான். இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்ற மனிதர்கள் தான். லாக்கல் பஷரி, அதுக்காக வேண்டி எல்லோரையும் போன்று சாதாரண மனிதர்களாக இருக்க முடியாது. வயாக்கூத்துன் ஹஜருன், மரகதமும் மாணிக்கையும் கல் வகையை சார்ந்தது தான். லாக்கல் அஹ்ஜாரி, தெருவிலே கொட்டப்படுகின்ற அது கூழாங்கற்களை போன்று உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கின்ற பாறைகளை போன்று அது சாதாரண கல் அல்ல. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் இன்னும் அல்லாஹ்வை பற்றியே புரியவில்லை என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ்வையே அவர்கள் முழுமையாக இன்னும் அவர்கள் சரியாக அளவீடு செய்யவில்லை. கதிருட அளவு சரியா இன்னும் நீங்கள் கணிக்கவில்லை என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிகச்சரியாக புரிந்தவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு வந்துவிட்டால் சஹாபாக்கள் யோசிக்க மாட்டார். இது நமக்கு நல்லதா கெட்டதா, இது நமக்கு சாதகமா பாதகமா, இதை செஞ்சால் நம்ம தப்புவோமா, இதையா ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க என்ற அறிவை உரைகளாக பார்க்க மாட்டார்கள். காரணம், பிரியம் வந்துவிட்டால்
அறிவு தடையாக இருக்காது. அப்படியே நம்புவார்கள். அதனால்தான் மக்காவாசிகள் சஹாபாக்களை சுபஹா, மூடர்கள் என்று சொன்னார்கள். நவுது பில்லாஹி. நாம் புரிந்து கொள்ள அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த மக்கள் சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், காலு மக்காவாசிகள் கேட்கிறார்கள், அனோமினு கமா ஆமன சுபஹா, அந்த மடையர்கள் ஈமான் கொண்டதை நவுது பில்லாஹி மின்ஹா, அவங்க ஈமான் கொண்ட மாதிரி நாங்கள் ஈமான் கொள்ள முடியுமா என்று கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுஸ் சுபஹா, அவர்கள் பெருமானாரை பற்றி புரிந்ததின் காரணத்தினால் அப்படியே கட்டுப்படுகிறார்கள். அவர்கள் எப்படி மடையர்களாக இருக்க முடியும்? இதை புரியாத நீங்கள் தான் மடையர்கள் என்று அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அப்படி இருந்தார். ஜும்மாவுடைய உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு கலற்றப்படுகின்ற இடத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து கொண்டிருக்கிறார். உள்ளே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். பெருமானாரின் உரையை கேட்காமல், இஜ்லிஸ், உட்காருன்னு சொன்னாங்க. அவர் உட்கார்ந்தாரோ இல்லையோ, இந்த சப்தம் கேட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செருப்பு கலற்றுகின்ற இடத்திலேயே உட்கார்ந்து விட்டார். நம்மள இருந்தால் வியாக்கியானம் பேசுவோம். என்னையை சொன்னாங்களா, யாரை சொன்னாங்க, இங்கே உட்கார சொல்ல மாட்டாங்களே, நான் இப்போ தானே வந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க அதெல்லாம் பார்க்குற. காதில் பெருமானாரின் வார்த்தை விழுந்தால் அதற்கு அப்படியே கட்டுப்படுவார்கள். ஹுப்பே அக்லி, அது மிகைத்திருந்தது அவர்களுடைய மனதில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்தாங்க, முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க. அவர் புரியல அவருக்கு என்னன்னு. சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, என்னை பார்த்து ஏன் முகத்தை திருப்பிட்டு போயிட்டாங்க? நீ கையில் தங்க மோதிரம் போட்டிருக்கிறியா இல்லையா? தங்கத்தை நல்ல ஆண்களுக்கு ஹராமாக்கி விட்டான். அவங்க உங்களுக்கு தெரியாதா? அவர் வெளியூர் போயிருந்தார் அந்த நேரத்தில். தங்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் ஆண்களுக்கு, அது உனக்கு தெரியாதா? அதனால் நபி புறக்கணித்தார்கள் ஆண்களுக்கு என்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். டக்குன்னு கலட்டி தெருவில் விரிஞ்சிட்டார். உடனே அடுத்த வினாடி ஒரு சஹாபி சொல்கிறார், எப்போ ஆம்பளைகளுக்கு தான் ஹராம், நீ ஏன் கலட்டி தெருவில் விரிஞ்சிட்ட? கொண்டு போய் வீட்டில் உள்ள பெண்களுக்கு கொடுங்க. வேணாம். அது எப்பொழுது பெருமானாருக்கு பிடிக்கவில்லையோ, அது என் உடலிலோ கையிலோ ஒரு நிமிடம் கூட இருப்பதை நான் விரும்பவில்லை, அது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும் என்று சொல்கிறார். ஒரு மனிதர் ஆடம்பரமான பங்களாவை கட்டி இருக்கிறார். இந்த வழியாக சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு கொஞ்சம் முகம் சுளித்தவாறு, அழிய போகின்ற இந்த உலகத்தில் இந்த ஆடம்பரம் தேவையா என்பதை போன்று நபியின் பார்வை இருந்தது. மறுநாள் அவர் அந்த வீட்டை இடித்து விட்டார். இதெல்லாம் வாழ்ந்த சரித்திரங்கள், கண்ணுக்கு முன்னால் நிலைத்து நின்று பேசுகின்ற காவியங்கள். காரணம் என்னவென்றால், அந்த சஹாபிகள் நபியை புரிந்திருந்தார். நபி நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் அல்ல. தாஹா நபியின் தனித்துவங்கள் ஏராளம் உண்டு. எல்லா நபிமார்களையும் யா இப்ராஹிம், யா நூஹு, யா லூத்து, யா ஷுஐபு என்றெல்லாம் அழைக்கின்ற அல்லாஹு தாலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் யா முஹம்மது என்று எந்த இடத்திலும் அழைத்ததில்லை. யா ஐயுஹன் நபியு, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர் என்று மட்டுமே அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதிப்பை நாம் மற்ற நபிமார்களை தாழ்த்தவில்லை. பெருமானாரின் மதிப்பை உணர்வதற்கு நான் ஒப்பிட்டு காட்டுகிறேன். நபிமார்களை மற்றவர்களை தாழ்த்தி பேசக்கூடாது. நான் ஃபர்ரிகு பைன அஹதி மிர் ருசுலி, நல்ல மூமின்கள் நபிமார்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு காட்டக்கூடாது. சிறப்புகளின் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு உண்டு. அதை அல்லாஹ்வே சொல்லுகிறான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅத். ஆனால் ஈமான் கொள்ளுகின்ற விஷயத்தில் நான் இவரைத்தான் ஏற்றுக்கிறேன், அவரை ஏற்றுக்கிற மாட்டேன் கிடையாது, வேற்றுமை கிடையாது. ஆனால் ஒரு கேரட்டினுடைய மதிப்பை உங்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டுமானால் அதை விட கொஞ்சம் கேரட் குறைவான ஒரு பொருளை காட்டியாக வேண்டும். யா இப்ராஹிம், யா லூத்து, யா நூஹ் என்று கூப்பிட்ட அல்லாஹு தாலா யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸிர் என்று மட்டுமே சொல்லுகிறான். சில இடங்களில் முஹம்மது என்ற வார்த்தை வந்திருக்கிறதே, 4 இடங்களில் வரும்.
அது பெருமானாருடைய நுபுவத்தை நிரூபிக்கின்ற இடத்தில் மட்டுமே அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுவான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறொன்றும் இல்லை என்று பெருமானாரின் ரிசாலத்தை நுபுவத்தை நிரூபிக்கின்ற இடத்தில் மட்டுமே அல்லாஹ் சொல்லுவான். அந்த இடத்தில் செல்ல பெயரை சொல்ல முடியாது. போர்வை போர்த்தியவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா போர்வை போர்த்தின எல்லாவனும் வந்துடுவான். அல்லாஹ் என்னையும் சொல்றான். அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்லித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்துகிறான். பெருமானாரின் உறுப்புகள் நம்முடைய உறுப்புகளை போன்று சாதாரணமானது அல்ல. நம்முடைய உறுப்புகள் கண்கள் உதாரணத்திற்கு முன்னால் பார்ப்பதே ரொம்ப சிரமம். முன்னால் பார்ப்பதே ரொம்ப சிரமம். ஒரு காலம் இருந்தது, சபையில் கண்ணாடி அணியாதவர்கள் குறைவாக இருந்தார்கள். இப்போ அதுதான் மெஜாரிட்டி. கண்ணாடி போட்டவங்க தான் இப்போ அதிகம். எப்படி சுகர் பேஷண்ட் ஒரு காலத்தில் சபைகளில் ஒரு 4 பேருக்கு மட்டும் சீனி இல்லாத கொண்டு வருவாங்க. இப்போ சீனி போட்டது 4 பேருக்கு தான் தராங்க. இந்தாங்க சீனி போட்டது 4 பேர் எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு பூரா வித்தவுட் சுகர். அது மாதிரி இப்போ கண்ணாடி போட்டவங்க தான் அதிகம். நமக்கு முன்னாலேயே சரியாக பார்க்க முடியாது. பெருமானாரின் பார்வை எப்படிப்பட்டது என்பதை நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக் ஃபபஸருக்கல் யௌம ஹதீத். நபியே, எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதை போன்று கண்ணில் இருக்கின்ற உங்களுடைய திரையை நாம் அகற்றிவிட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணுக்கு திரை இருக்கு. இங்கேருந்து பார்க்குறேன்னா கண்ணாடி உதவியோடு நான் அந்த கேட்டு வரைக்கும் பார்க்கலாம், அந்த பெரிய கேட்டு வரைக்கும் பார்க்கலாம். அதுக்கங்கிட்ட எனக்கு திரை இருக்கிறது. அதுக்கங்கிட்ட பொருள் இல்லைன்னு இல்லை, எனக்கு திரை இருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகஷஃப்னா அன்க கிதாஅக, உங்களுடைய திரையை நாம் அகற்றிவிட்டோம். இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க வயசானவங்க. ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவங்க முகத்தில் ஒரு மலர்ச்சி, சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க. அதற்கு தெளிவாக இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்குது, கண்ணாடியே தேவையில்லைன்னு சொல்லிட்டான் டாக்டர். அது இவ்வளவு நாளும் மங்களாக தெரிந்தது தெளிவாக தெரிந்தவுடன் மனதில் ஏற்படுகின்ற அந்த குதூகலம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அதில் கண்ணாடி தேவையில்லைன்ட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு எந்த திரையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. உங்களுடைய ஃபபஸருக்கல் யௌம ஹதீத், உங்களுடைய பார்வை இன்று ரொம்ப கூர்மையானது. ஹதீத் என்ற வார்த்தையின் உச்சத்தை உலமா பெருமக்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், அதற்கு எல்லையே இல்லை. அது ஆக உச்சத்தை தொடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தின் ஆரம்ப காலம். ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் கேள்விப்படுகின்ற பொழுது யாரை பற்றியும் நாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் வஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், மார்க்கத்திற்காக வேண்டி முந்தியவர்கள்தான். அவர்கள் இறைவனின் பக்கம் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சர்வசாதாரணமாக வீட்டில் குடும்பத்தில் மூத்த அண்ணன் ஒருத்தர், ஒரு 56 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும். கடைசியாக பையன் பிறந்தவன் ஒருத்தன் 10 வயசு இருக்கும். கணக்குப்படி பார்த்தா அவருக்கு அந்த வயசில் மகனும் இருப்பான். அப்படிலாம் இருந்த ஒரு ஜென்ரேஷன் உண்டு. அத்தாவுக்கு கடைசியாக ஒரு பிள்ளை இருப்பார், மூத்த மகனுக்கும் அந்த வயசில் ஒரு பிள்ளை இருப்பாங்க. அப்படி ஒரு ஜென்ரேஷன் உண்டு. தகப்பனாரை பார்க்குற மாதிரி தான் அந்த மூத்த அண்ணனை பார்க்கணும். அவன் சொல்கிறான், இந்த வீட்டில் நீ எப்படி ஒரு பிள்ளையோ நானும் அப்படி தான் ஒரு பிள்ளைன்னு சொன்னான்னா தப்பு. மனசாட்சி உள்ளவர்கள், மதிப்பு தெரிந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, தொழுது கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை மாதிரி தான் சஹாபாக்கள் மூத்தவர்கள், அவர்களும் ஈமான் கொண்டவர்கள், நானும் ஈமான் கொண்டிருக்கிறோம், சஹாபாக்களும் நம்மை போன்றவர்கள்தான் என்ற எண்ணம் மனதிலே படிந்து விட்டால் சஹாபாக்களின் வார்த்தைகள், செயல்பாடுகள் நமக்கு மார்க்க ஆதாரங்களாக தெரியாமல் சாதாரணமாக போய்விடும். அப்துல்லாஹ் இப்னு உமர் செஞ்சிட்டாருன்னா நான் செய்யணுமா? அபூ ஹுரைரா சொல்லிட்டாருன்னா நான் செய்யணுமா? அப்படின்னு சாதாரணமாக பேச வேண்டிய சூழல் வந்துவிடும். அது ஈமானுக்கு எதிரானது.
அவர்களெல்லாம் முந்தையவர்கள். அதனால் ரொம்ப கவனமாகத்தான் நாம் சஹாபாக்களின் விஷயத்தில் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் தொழு வச்சுட்டு இருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டம். பின்னால் இருக்கின்ற சஹாபிகளில் சிலர் ஒருவர் மற்றொருவரை பார்ப்பது, ஒருவர் மற்றொருவரை தொடுவது, இப்படிலாம் இருந்துச்சு. தொழுது முடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வருகிறது, தொழுது முடித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள், உங்களில் சிலர் சிலரோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள், பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், கண்களால் ஜாடை காட்டுகிறீர்கள், இதுவெல்லாம் தொழுகைக்கு எதிரானது, இறையச்சத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு, நான் முன்னால தானே பார்க்கிறேன் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள், நான் முன்னால் பார்ப்பதை போன்று இன்னி வரா மின் பஅதி, எனக்கு பின்னாலும் நான் பார்க்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை அவ்வளவு தூரம் அது மகத்தானது. நம்மால் அதை வரையறை செய்ய முடியாது. நபிமார்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருப்பான். ஆனால் பெருமானாரின் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவு குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன் ஷரீஃபில். இந்த நபிமார்களை பற்றியும் அப்படி சொன்னதில்லை. சூரத்துல் கியாமாவில் அல்லாஹ் சொல்லுவான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக் லிதஅஜல பிஹி இன் அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நபியே நாயகமே, குர்ஆனை வேக வேகமாக ஓத வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நாவுகளை நீங்கள் வேக வேகமாக அசைக்க வேண்டாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனை ஒரு எழுத்து கூட விடாமல் ஒன்று சேர்த்து தருவதும் அதை உங்களுடைய வாயிலே ஓத வைப்பதும் நம்முடைய பொறுப்பு. நீங்க ஏன் மறந்துடுமோ? அது சமுதாயத்தின் மீது உள்ள அக்கறை. ஜிப்ரீல் ஓதக்கூடிய குர்ஆனில் ஒரு எழுத்து விடுபட்டாலும், ஒரு ஆயத்து விடுபட்டாலும் அது நமக்கு மட்டும் உள்ளது அல்ல. கியாமத் நாளில் வரக்கூடிய கடைசி முஸ்லிமுக்கு அல்ல, கடைசி மனிதனுக்கும் அது சொந்தமானது. அது எங்காவது என்னுடைய கவனக்குறைவால் விடுபட்டு போய்விட்டால் என் அமானிதத்தை நான் நிறைவேற்றாதவனாக ஆகிவிடுவேனே அப்படிங்கிற பயத்தில் தான் அவர் கூட சேர்ந்து ஓதுனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக ஓதுவார். அதனால தான் ரசூலுல்லாஹ் கடைசியாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே இப்படி கேட்டார்கள், ஹல் பல்லக்து ரிசாலா வ அத்தைத்துல் அமானா, ரிசாலத்தை நான் முழுமையாக ஒப்படைத்து விட்டேனா? அதுதான் ஹதீஸுகள், அஹ்வாலுகள், அஃபாலுகள், அக்குவாலுகள். வ அத்தைத்துல் அமானா, என் பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேனா? அதுதான் ஆயாத்துகள், அதுதான் அமானத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்னா அரதுனல் அமானத்த அலஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால், அந்த அமானத்தை தான் நபி கேட்டார்கள். வ அத்தைத்துல் அமானா. இப்படி கேட்ட தலைவர் உலகத்தில் யாருமே கிடையாது. என் பொறுப்பை கரெக்டாக செஞ்சுட்டேனா? என்ன நோக்கத்திற்காக வேண்டி நான் வந்தேனா கரெக்டாக நிறைவேற்றிட்டேனா? நாம் எல்லோருமே எந்த தலைவராக இருந்தாலும், அரசியல் தலைவராக இருந்தாலும், ஆன்மீக தலைவராக இருந்தாலும், அவருடைய வபாத்திற்கு பிறகு நாம் கொஞ்சம் வருத்தப்படுவோம். இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா அவர் இந்த சாதனையை செய்திருப்பார். ஒரு அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆன்மீக தலைவராக இருக்கட்டும், ஆசிரிய பெருமக்களாக இருக்கட்டும். எங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் எத்தனையோ பேர் வபாத்தாக இருக்கிறார். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் எங்களுடைய ஹதரத் பெருந்தகை, ஆன்மீக பெருந்தகை இருந்திருந்தால் சமுதாயம் பலன் பெற்றிருக்கும். ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் சில லட்சியங்களை அறிவித்து அந்த லட்சியங்களை தன்னுடைய வாழ்நாளிலேயே முழுமையாக நிறைவேற்றிவிட்டு அதை நேரில் பார்த்துவிட்டு மனநிறைவான வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு மக்களையே சாட்சியாக்கி அல் பல்லக்து ரிசாலா வ அத்தைத்துல் அமானா என்று சொல்லிவிட்டு அல்லாவை சாட்சியாக வைத்துவிட்டு ஃபல்லாஹு ஹுவ ஷாஹித், ஃபல்லாஹு ஹுவ ஷாஹித் என்று விடை பெற்று விட்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேதத்தை பொறுத்த வரையில் ஒரு எழுத்து கூட தப்பிப்போவதற்கு வாய்ப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு செய்தி, நீங்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓதிருப்பீங்க, நிறைய பேர் ஓதணும். நம்முடைய மூத்தவர்கள், முன்னோர்கள், ஏன் ஹதீஸிலே வருகிறது,
வெள்ளிக்கிழமை கஹ்ஃப் சூரா ஓதுவது அவ்வளவு பெரிய பெரும் பாக்கியம். அது அந்த சூரா அதுல 3 சம்பவம் வரும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு கல்வி பயணம் தேடி போகின்ற வழியில் 3 சம்பவம் வரும். இப்போ அந்த 3ஐயும் சொல்லலை, பயப்படாதீங்க. இந்த 3ஐயும் சொல்ல போறியா அப்படின்னு பயப்படாதீங்க. அதில் ஒரு இடத்த கோடிட்டு காட்டுறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போவாங்க. அந்த காலத்தில் விருந்தாளிகள் உரிமையோடு வீட்டில் உணவு கேட்கலாம். அது பிச்சை அல்ல, யாசகம் அல்ல, உரிமையோடு கேட்கலாம். நாங்கள் வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கிறோம், எங்களுக்கு விருந்து தாருங்கள் அப்படின்னு கேட்கலாம். இந்த உரிமை இருக்கிறது. இப்னு சபீல்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, வழிபோக்கர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. வழிபோக்கர் யாருன்னு தெரிஞ்சா தானே ஜகாத்து கொடுக்க முடியும், வழிபோக்கர் யாருன்னு தெரிஞ்சா தானே உணவு கொடுக்க முடியும். இன்னைக்கும் அந்த உரிமை இருக்கிறது. 2 பேரும் கடுமையான பசியில் போய் எல்லாத்தையும் உணவு கேட்டாங்க. அது என்னமோ தெரியல, அந்த ஊரில் சண்டாளம் ஒருத்தம் கூட சாப்பாடு கொடுக்கலை, யாருமே கொடுக்கல. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், அவர்கள் எல்லோரும் மறுத்து விட்டார்கள் அந்த 2 பேருக்கும் விருந்து தருவதற்கு. அந்த ஊரில் ஒரு 300 குடும்பம் இருந்தாங்க அந்த காலத்தில், அதாவது இந்த சம்பவம் நடக்கிற காலத்தில். ஒரு 3000 குடும்பத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ராத்து சலாசில் என்ற போர் முடிந்ததற்கு பிறகு சந்திக்க வருகிறார். 3000 குடும்பம். ஒரு ஆள் முஸ்லீம் ஆகிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை கொள்வார்கள். நமக்கு நேர் மாற்றம். நம்ம காலத்தில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறோன்னு வைங்க, நம்ம பேப்பரில் உடனே நம்ம அடுத்து என்ன பார்ப்போம்? ஆக்சிடெண்ட்டுங்கிறது வருத்தத்திற்குரியது. நம்ம பிள்ளைகளா, நம்ம ஆள்களா அப்படின்னு பார்ப்போம். அடடான்னு ஒரு வருத்தம். மொத்தத்தில் வருத்தப்பட்டுட்டு அது முஸ்லீமாக இருக்கின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான வருத்தம். முதலில் வருவது மனிதாபிமானம், 2வது ஒரு வருத்தம் கூடுது, அது ஈமானிய பாசம். ஆனால் அதே நேரத்தில் முதல்ல ஆக்சிடென்ட் பார்த்துட்டு வருத்தம், மனிதாபிமானம். அவர்கள் ஈமான் கொள்ளாத மற்றவர்களாக இருந்தால் நம்ம கடந்து போகிறோமா இல்லையா, அது ஈமானிய பாசம் அந்த இடத்துல வரலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் காஃபிரானவராக இறந்து அவர் சென்றால் நபி அழுவார்கள். நான் உயிரோடு இருந்து இவர் காஃபிராக மௌத்தாகி நரகத்துக்கு போறாரே என்று அழுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். உங்களின் மீது பேராசை கொண்டவர்கள். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லக பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸி அஸஃபா. நபியே, அவர்களெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், கவலையினால் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீர்களோ என்று அல்லாஹ் கேட்கிறான். கவலையினால் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறீங்களோ. அல்லக்க பாகியுன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு. அவர்களுடைய நடவடிக்கையின் காரணத்தினால், அவர்கள் இந்த மார்க்கத்தை ஈமான் கொள்ளாவிட்டால் உங்களை நீங்கள் அழிச்சுக்கிறீங்களோ. அந்த அளவிற்கு பேராசை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் 3000 குடும்பம் வந்திருக்கிறாங்க. அந்த பேராசையினால தான் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தும் வரும் பொழுது பெரும் மக்காவாசிகள் பெரும் குறைஷிகளில் 10 பேர் வந்திருக்கிறாங்க. பெரும் தலைவர் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி, இந்த 10 பேர் வந்துட்டாங்கண்டா அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய 100 குடும்பங்கள் 1000 குடும்பங்கள் இருக்கிறார். மக்காவே இஸ்லாத்திற்கு வந்துடும். அதனால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூம் வந்தார். சாதாரண ஒரு ஏழை சஹாபி, கண் தெரியாது. இப்போ அவரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இவங்கெல்லாம் இந்த ப்ரெஸ்டீஜ் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் அவரை பார்க்காம இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் அதையும் ரசூலுல்லாவை கண்டிக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பின்னால் வரக்கூடிய நம் போன்றவர்களுக்கு ஒரு நேரடியான ஒரு நாடகமாக அதை காட்ட வேண்டும் என்பதை ரசூலுல்லாவை அல்லாஹ் பயன்படுத்தி கொண்டான். அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அஅமா என்று அல்லாஹ் சொன்னான். நம்மெல்லாம் ஒரு ஆளால் நம்ம தண்டிக்கப்பட்டோன்னு வைங்க, அடுத்து அவர் வரும்போதெல்லாம் நம்ம அவரை அறிமுகப்படுத்த மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தும் வரும்பொழுதெல்லாம், யார் தெரியுமா, இவர் விஷயத்தில் நான் தண்டிக்கப்பட்டேன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துவார்கள் அப்துல்லாஹ் பின் உம்மு மக்தூமை. அவங்க பூரா வந்து நாங்கள்
இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் சாப்பாடு கொடுக்க மறுத்தாங்கன்னு வருதா இல்லையா, அந்த ஊருக்காரவங்க. அப்படியா, சரி, நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் இல்லை, இந்த அபவுன்னு இருக்கிற கிராத்து அத்தவ் அப்படின்னு வரணும், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும், பாவுக்கும் தாவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கீழே புள்ளி இருந்தால் பா, மேலே 2 புள்ளி இருந்தால் தா. ரசூலுல்லாவுடைய காலத்தில் புள்ளி கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் குர்ஆனுக்கு புள்ளி கிடையாது. ஆனால் அரபிகளுக்கு தெரியும் எந்த இடத்துல பான் படிக்கணும், எந்த இடத்துல தான் படிக்கணும். அதனால் நீங்கள் ரசூலுல்லாவுடைய காலத்தில் உள்ள குர்ஆனை பாருங்கள், நீங்கள் நம்மளை ஓத முடியாது. ஏன்னா பாவுக்கும் தாவுக்கும் சாவுக்கும் ஒரே கோடு தான். எப்படி ஓதுவீங்க? ஜீமுக்கும் ஹாவுக்கும் ஹாவுக்கும் ஒரே வடிவம் தான். தாலுக்கும் தாலுக்கும் ஒரே வடிவம் தான். ரே ஜா சீன் ஷீன் சாது லாது தோ லோ ஐன் கைன் ஃபே காஃப், மற்றதெல்லாம் தனித்தனி எழுத்து. எப்படி நீங்கள் ஓதுறது? அப்போ அஜ்னபிகள் நம் போன்ற அந்நியர்கள் தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் பின்னால் வந்தவர்கள் புள்ளிகளை வச்சாங்க, ஜபர் ஜேர் போட்டாங்க, அகர குறியீடு, இகர குறியீடு, உகர குறியீடு, நிறுத்தல் குறியீடு, மத்து நீட்டல் குறியீடு, ஷத்து அழுத்தல் குறியீடு. இதெல்லாம் யாருக்காக வேண்டி? அஜ்னபிகளான அந்நியர்கள் நாம கரெக்டாக ஓதணுங்கிறதுக்காக வேண்டி. பின்னால் செஞ்ச நல்ல காரியம் எல்லாமே பிதாத்துன்னு சொன்னால் குர்ஆனில் இருக்கக்கூடிய புள்ளிகள் ஜபர் ஜேரி எல்லாமே எடுத்துடணும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த குர்ஆன் அப்படித்தான். இப்போ ஃபாத்தவ் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கேவலமாக இருக்கு. ஃபாத்தவ் என்று ஓதினால் என்ன தெரியுமா? அந்த 2 பேருக்கும் போட்டி போட்டுக்கொண்டு விருந்து கொடுக்க முன் வந்தார்கள்ங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை பேரையும் நிராகரித்தார்கள், வரலாறு சொல்கிறது. அப்போ குர்ஆனை ஜம்மு செய்து கொடுக்கிறான். பெருமானாரின் நாவை குறிப்பிட்டு ரசூலுல்லாவுடைய கையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாவுடைய கையை பற்றி அல்லாஹ் சொல்லுவான். வலா தஜ்அல் யதக மக்லூலத்தன் இலா உனுகிக் வலா தப்சுத்ஹா குல்லல் பஸ்த். நபியே, உங்களுடைய கையை சுருக்கி கொள்ளவும் செய்யாதீர்கள், கஞ்சத்தனமும் செய்ய வேண்டாம், ஒரே அடியாக விரித்து விடவும் வேண்டாம். அல்லாஹ் சொல்லுவான். நபியின் ஒவ்வொரு உறுப்பை பற்றியும் அல்லாஹ் சொல்லுவான். கண்களை பற்றி வலா தமுத்தன்ன ஐனைக, உங்களுடைய கண்களை வசதி படைத்த மக்களின் பக்கம் அகல கண்களை விரித்து பார்க்க வேண்டாம். இப்படி ஒவ்வொன்றாக குர்ஆன் ஷரீஃபில் பெருமானாரின் முதுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் சூராவிலே நபியின் முதுகை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அன்கல லஹரக், உங்களுடைய முதுகை அழுத்தி கொண்டிருந்த சுமையை நாம் அகற்றினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரஃபஅனா லக திக்ரக், ரசூலுல்லாவுடைய இதயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். இந்த ஆயத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, இதிலே ரசூலுல்லாவுடைய தனித்தன்மை தெரிய வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆவாக கேட்டார்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். ரசூலுல்லாஹ் துஆவாக கேட்கவில்லை, அல்லாஹ் நிஅமத்தாக சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நபியாக அறிவித்த பொழுது அவர்கள் சில துஆக்களை கேட்டார்கள். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி, இறைவா என் இதயத்தை விசாலப்படுத்துவாயாக. விசாலப்படுத்துவாயாகண்டா 32 இன்ச்சு மார்பை 54 இன்ச்சாக அகலப்படுத்த சொல்லலை. உடம்பின் வெளிப்புறத்தை 54 இன்ச்சாக விரிந்த நிலையில் மார்பு 54, சுருங்கிய நிலையில் மார்பு 48, அதுவல்ல. ஷரஹு சுதூர் என்று சொன்னால் எல்லா விஷயங்களையும், எவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வந்தாலும் எதையும் தாங்கும் இதயமாக ஏற்படுத்திக் கொள்வது. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. என்ன ஏற்றுக்கொள்ள போன்ற பணி சாதாரண பணி அல்ல. நண்பர்கள் விரோதிகளாக ஆவார்கள், கொண்டாடியவர்கள் நம்மளை திட்டி தீர்ப்பார்கள், நம்மளை உயர்ந்த ஆத்மா மகாத்மா என்று சொன்னவர்களெல்லாம் மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொல்லுவான். சிவப்பு கம்பளங்கள் விரித்தவர்களெல்லாம் ஓட ஓட விரட்டுவார்கள். மலர்களால் விரட்டி வரவேற்றவர்களெல்லாம் கற்களால் உங்களை காயப்படுத்துவார்கள். அவ்வளவு பெரிய பணி நுபுவத்தினுடைய பணி. அதனால தான் பெண்களில் யாருமே நபி இல்லை. புரிஞ்சுக்கங்க, பெண்களில் யாரும் ஏன் நபி இல்லை? எல்லா ஒரு எழுத்தாளர் கூட இப்போ சமீபத்தில் குறை சொல்லியிருந்தார், எல்லா மதங்களும் பெண்களை ஒதுக்குகிறது, இஸ்லாத்தில் பெண்களில் நபி இல்லையே. அது பெண்கள் மீது கொண்ட வெறுப்பல்ல, பெண்கள் மீது கொண்ட பாசம். இத்தனை அழுத்தங்களை ஒரு பெண்ணால் தாங்க முடியாது.
எல்லா ஆம்பளையானாலையும் தாங்க முடியாது. எல்லா ஆம்பளையானாலும் தாங்க முடியுமா? ரசூலுல்லாவை பார்த்து சொன்னார்கள் மஜ்னூன் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். இப்போ இவ்வளவு அழுத்தங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி. ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, உங்களுடைய இதயத்தை நாம் விசாலப்படுத்தவில்லையா? அதனால் தான் எந்த விமர்சனமும் ரசூலுல்லாவை முடக்கி போட்டதில்லை. எந்த விமர்சனமும் ரசூலுல்லாவை இயங்காமல் அப்படியே உறைய வைக்கவில்லை. ஆனால் ஒன்று, விமர்சனங்கள் வரக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த விமர்சனத்தை பொறுமையோடு தாங்கி கொண்டு அதில் மூத்தவரான முன்னவரான மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மறக்காமல் குறிப்பிடுவார்கள். அது ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். நீங்கள் ஒரு துறையில் திறமையானவராக இருக்கலாம். கல்வி கற்பதில், கற்றுக் கொடுப்பதில், பணம் திரட்டுவதில், திறமையாக பேசுவதில், வியாபாரம் செய்வதில், அரசியலில், ஆன்மீகத்தில், மருத்துவத்தில், வியாபாரத்தில், பொருளாதாரத்தில் நீங்கள் மேம்பட்டவராக இருக்கலாம். ஆனால் உங்களை விட குறைவானவராக இருந்தாலும் மூத்தவராக இருந்தால் அவர் நினைவு கூறப்பட வேண்டும் உங்களுடைய வாயாலே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹ்ரானாங்கிற இடத்துக்கு வர்றாங்க. கனிமத் பொருளை பங்கு வைக்கிறாங்க. அதுவே ரசூலுல்லாவுடைய குசூசியத்தில் உள்ளதான். கசாயிசுல் குபராவில் பதிவு செய்வார்கள். கனிமத்து முந்தைய காலத்தில் உள்ளவர்களுக்கு கனிமத் பொருட்கள் ஹலால் அல்ல. நபி சொன்னார்கள், வஹில்லத்தி லீ அல் கனாயிம், எனக்கு கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் எவ்வளவு விமர்சனங்களை தாங்கியிருக்காங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய நபி, இவ்வளவு பெரிய நபிங்க. உஹது மலையை தங்கமாக்கி தருவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தான், நான் அதை மறுத்து விட்டேன். நபி சொன்னார்கள். உஹது மலையை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதா ஜபல் உஹதின் யுஹிப்புனா நுஹிப்புஹு. இது வேறு யாருக்கும் இல்லாத தனிச்சிறப்பு. இதோ உஹது மலை. உஹது மலையை பற்றி ரசூல், இது உஹது மலைப்பா, அது நம்மை விரும்புகிறது, நாம் அதை விரும்புகிறோம். மலையை நாம் விரும்புகிற ரைட்டு. மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்களும் விரும்புகிறீங்க, நானும் விரும்புகிறோம். நான் பக்கத்தில் வடகரக்காரன் தான். நாகப்பட்டினத்தில் இமாமா இருக்கிறேன். அதனால் அங்கே ரெப்பகாலம் இருந்துட்டதுனால அரசு காசியாக இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் பக்கத்தில் இருக்கிற வடகரை தான். மேற்கு தொடர்ச்சி மலை நாம் விரும்புகிறோம், அது நம்மளையெல்லாம் விரும்பாது. குத்தாலத்தில் குளிக்க போகும்போது நம்மளை பார்த்து சல்யூட் அடிக்குமா? நம்ம விருப்பத்திற்குரியவர் வந்திருக்கிறாருண்டே, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உஹது மலை நான் அதை விரும்புகிறேன், அது என்னை விரும்புகிறது. எப்படி? மலைக்கு உணர்வு இருக்குமா? நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்லுகிறான். உணர்வு இருக்கிறது, நகர்வு இருக்கிறது. தரல் ஜிபால தஹ்சபுஹா ஜாமிதத்தன் வஹிய தமுர்ரு மர்ர ஸஹா. மலைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க அது ஒரு இடத்தில் உறைந்து போய் இருக்கிறது. ஜாமிதத்துனா ஜாம் ஆயிருச்சு நம்ம நினைக்கிறோம். அது இங்கிலீஷ் வார்த்தையும் கூட, அரபி வார்த்தையும் கூட. ஜாமுன்னு சொல்கிறோமா இல்லையா? டிராஃபிக் ஜாம். அது ஜாம் இல்லை, அரபியில் ஜம். அப்படியே ஒன்று சேர்ந்து அப்படியே நிற்கிது. ஜாமிதத்தன் மலை அந்த இடத்துல இருக்கிறதாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. சில பேர் நம்ம சொல்லுவோம், மலை குலைந்தாலும் நிலை குலையாதவர், அவர் மலைக்கு நிகரானவர், ஆடாமல் அசையாமல் இருப்பார். அல்லாஹ் சொல்கிறான், மலையே அசையும். மலையை ஒரு இடத்தில் உறைந்திருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். வஹிய தமுர்ரு மர்ர ஸஹாப், அது மேகம் நகர்வதை போன்று நகர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறாங்க. மேகம் எப்படி நகரும்? வேகமாக போயிடாது. உலகத்தில் ரொம்ப மெதுவான நகர்வு மேக நகர்வு தான். ரொம்ப மெதுவான நகர்வு இருக்கா இல்லையா? சைக்கிளில் 2 போட்டி வைப்பாங்க. இப்போ ஊர்களில் போட்டி வைக்கிறாங்களா தெரியல, பிறனா நேரத்திலாம் வைப்பாங்க. ரொம்ப வேகமாக போகிறது ஸ்லோ ஸ்பீடு, ரொம்ப மெதுவாக போகிறது. சில பேர் அது தெரியாமல் அதில் ஏறி உட்காந்து சல்லுன்னு போயிடுவான். அந்த போட்டியே ஸ்லோவாக போகிறது. ஆக குறைவான நகர்வு மேக நகர்வு, அது மலைக்கு உண்டு.
இமயமலையை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், 12 லட்சம் கோடி வருடத்தில் இமயமலை தன் வடகிழக்கு திசையில் 3.5 அடி நகர்ந்திருக்கிறது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? 12 லட்சம் கோடியில் இந்த 3.5 வச்சு வகுத்து பார்க்கணும். எவ்வளவு மைனஸ் வருதோ அவ்வளவுதான் நகருது. அல்லாஹ் சொல்லுகிறான், மலை நகர்ந்து கொண்டிருக்கிறது. மலை நகர்றது உண்மை. அதனால தான் நபியும் சொன்னார்கள், ஒரு மலை நகர்ந்து ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்பிக்கொள்ளுங்கள். ஆனால் ஏன்னா அது குர்ஆனுடைய கருத்து, மலை நகரத்தான் செய்து, பல லட்சம் வருடங்கள் பிடிக்கலாம், ஆனால் நகரும். அப்படின்னா கூட நம்பிக்கைங்க. ஒரு மனிதன் இயற்கை குணத்தை விட்டு தலைகீழாக மாறிவிட்டான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் நம்பாதீங்கன்னு சொல்லலை, ஆய்வு செய்யுங்கிறாங்க. கொஞ்சம் டக்குன்னு நம்பிடாதீங்க. நான் இப்போலாம் அப்படி இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நம்புகிறோம், ஆமன்னா சல்லம்னான்னு சொல்லிடாதீங்க. கொஞ்சம் யோசித்து ஆய்வு செஞ்சு முடிவெடுங்கிறாங்க. அவ்வளவுதான். மலைக்கு உணர்வு உண்டு, கற்களுக்கு உணர்வு உண்டு. இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார் வ இன்ன மின்ஹா லமா யஷக்ககு ஃபயக்ருஜு மின்ஹுல் மா வ இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ். இன்ன மினல் ஹிஜாரத்தி லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார். சில பாறைகள் இருக்கிறது, அது வெடித்து கிளம்பி அதிலிருந்து ஆறுகள் உற்பத்தியாகி வெளியிலே தண்ணீராக வழிகிறது. வ இன்ன மின்ஹா லமா யஷக்ககு. சிலது பயத்தால் அது நடுங்குகிறது, பிளக்கிறது. சில இடங்களில் நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இடங்களில் பாறை இந்த பாறைகள்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சு, அதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் போக்குவரத்து தடை. அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான், அது சும்மா சரியில்லை, என் பயத்தால் உருண்டு கீழே விழுந்திருக்கிறது. வ இன்ன மின்ஹா லமா யஹ்பிது மின் ஹஷ்யத்தில்லாஹ். சில பாறைகள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அது மேலிருந்து கீழே உருண்டு வருகிற அச்சம் அதனால் வருதுங்கிறான். இவ்வளவும் சொல்லிட்டு அல்லாஹ் சில மனிதர்களை பார்த்து சொல்கிறான், அஷத்து மினல் ஹிஜாரா. அவன் இதயமெல்லாம் பாறைகளை விட மோசமானதுன்னு சொல்லிட்டு பாறையில் இந்த 3 செக்ஷன் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பாறையில் இப்படி 3 இருக்கு, இந்த 3ல் எந்த நகரும் அவன்கிட்ட இருக்காது, அவன் பாறையை விட மோசமானவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ ரசூலுல்லாவை உஹது மலை விரும்புகிறதே. உஹது மலை விரும்புதா? ஏன் ரசூலுல்லாவை அது விரும்புது? தன்னை மலையாக தன்னுடைய இயற்கை தன்மையோடே இருப்பதற்கு அனுமதி அளித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது விரும்புகிறது. கிளிய தங்க கூண்டில் போட்டு காலையிலையும் மத்தியானமும் இரவிலையும் பாலும் பழமும் கொடுத்து அது கேட்கின்ற பழங்களையெல்லாம் கொடுத்தாலும் நல்லா வச்சுக்கிட்டீங்க, 1 மாதம் அது இறை தேடி போகவே வேணாம். பால் கொடுக்குறோம், பழம் கொடுக்குறோம், எல்லா பழமும் கொடுக்குறோம். கூண்டை திறந்து விட்டால் ஓடிடும். ஏன்? எல்லாமே கிடைக்குதே, ஏன் போகுது? அது மெயினாக இருக்கக்கூடியது பறவையின் அடிப்படை சுதந்திரம். அசுலு தாயிரா அல் ஹுர்ரியா என்று சொல்வார்கள். பறவையின் அடிப்படை சுதந்திரம். சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்லை, சுதந்திரம் இருக்கும். சில பேர் நீங்கள் நினைக்கலாம், வெளிநாட்டில் இருப்பாங்க, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல போஸ்டிங், எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டு ஊரில் சிங்கிள் சாயாவுக்கு வழி இல்லாமல் சுற்றுவார். மற்றவங்கள்ட்ட நம்ம அறிமுகப்படுத்தும், இந்த ஆள் அப்படி இருந்தாருங்க. எல்லாருக்கும் அனுபவம் இருக்கலாம். இந்த மாதிரி பெரிய போஸ்டிங்கில் இருந்தார், அவருக்கு கீழே 1000 பேர் வேலை பார்த்தாங்க, பெரிய லெவலில் இருந்தார். அதை ராஜினாமா பண்ணிட்டு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் அவருக்கு இங்கே இருக்கிற நிம்மதி அங்கே இருக்காது. அவருக்கு கடைக்கு போகணும், வெளியில் போகணும், கடையநல்லூருடைய காற்று அதை விட்டு பிரிய மனம் இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த லட்ச பணம் அவருக்கு பெருசாக தெரியல, நிம்மதியாக இருக்கிறார். அசுலு தாகிரித்து அல் ஹுர்ரியா. அது மாதிரி மலை தான் தங்கமாக மாறுவதை அது விரும்பாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹு தாலா உஹது மலையை தங்கமாக்கி தருவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தான், நான் மறுத்து விட்டேன். மறுத்துட்டு என்ன கேட்டிருப்பாங்க? வயிறார பொதுவாக நம்ம சாதாரணமாக நம்ம எந்த ஆசையும் இல்லாத ஆளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? வயிறார பசிங்க, நோய் இல்லாத உணவு, நோய் இல்லாத உடல், பசிக்காத அளவிற்கு உணவு,
நிம்மதியான மனநிலை கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கல. அஜூ யௌமன் வாஷ்பா யௌமன், ஒரு நாள் நான் பசித்திருக்க வேண்டும், ஒரு நாள் வயிறு நிரம்பி இருக்க வேண்டும். அது ஏன் ஒரு நாள் பசி? மனிதர்களிடம் 2 உணர்வு வெளிப்படணும். பசியோடு இருக்கின்ற பொழுது சபுர் வர வேண்டும், நான் உணவு சாப்பிடுகின்ற பொழுது என்னிடமிருந்து சுக்குரு வர வேண்டும். 2மே சோதனை தான். அதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. வறுமை, செல்வம். செல்வம் இருக்கின்ற பொழுது என்னிடமிருந்து நன்றி வெளிப்பட வேண்டும், வறுமை இருக்கின்ற பொழுது என்னிடமிருந்து சபுர் வெளிப்பட வேண்டும். இன்னொரு 2 இருக்குது. ஆரோக்கியம், நோய். ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது என்னிடமிருந்து நன்றி வெளிப்பட வேண்டும், நோய் இருக்கின்ற பொழுது என்னிடமிருந்து சபுர் வெளிப்பட வேண்டும். இதுதான் மனிதனுடைய கமாலியத். அல்லாஹ் 2யுமே சோதனை என்ற வார்த்தையில் தான் சொல்லுகிறான். நான் அடிக்கடி போகின்ற இடங்களில் எல்லாம் சொல்லுவேன், விதைக்கிறோம், முளைத்தவை முளைக்கட்டும். உங்களுக்கும் சொல்லுகிறேன், குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆனுடைய வார்த்தைகளை ஆய்வு செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமா வனஅமா வஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. தாராளமாக ரிஸ்க் கொடுப்பதையும் இதா மப்தலாஹு என்று சொல்லுகிறான். இப்திலான சோதனை, ரிஸ்கை சுருக்குவதையும் அல்லாஹு மப்தலாஹு இப்திலா என்ற சோதனை. ஆரோக்கியமும் சோதனை, நோயும் சோதனை, வறுமையும் சோதனை, செழுமையும் சோதனை, மன நிம்மதியும் சோதனை, கவலையும் சோதனை. சோதனைகளில சிலவற்றில் நம்மிடத்தில் சுக்குரு வெளிப்பட வேண்டும். அப்போ உஹது மலையே வேணான்னு சொன்ன ரசூலுல்லாவை ஒரு போர்வை ஒன்றை பார்த்தாங்க கனிமத் பொருட்கள்ல. அந்த போர்வை யமன் நாட்டினுடைய போர்வை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டினுடைய போர்வையை பார்த்தார்கள். அதில் கோடு கோடாக போட்டிருந்தாங்க, ஒரு அழகா டிசைன் மாதிரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் போட்டாங்க. அவ்வளவுதான். பங்கு வைக்கும் போது அந்த போர்வையை காணல. ஒரு நயவஞ்சகர் அந்த இடத்துல இருந்து சொன்னார், அவர் தான் எடுத்துருப்பாரு. யார? ரசூலுல்லாஹ். ரொம்ப நேரம் கையில் எடுத்து பார்க்கும் போதே நினைச்சோம் அவர் தான் எடுத்துருப்பாருங்க அப்படின்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மாக்கான் அலி நபியின் ஐயகுல்ல, நபிக்கு எதையும் அபகரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கனிமத் பொருளை இப்பத்தாண்டா ஹலாலா இருக்கு, முன்னாடி அது ஹராம். ஒரு முற்றத்தில் வைத்து விட்டால் வானிலிருந்து ஒரு நெருப்பு கீழே இறங்கி வந்து அத்தனையும் எரித்து சாம்பலாக்கிவிடும். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் நபியின் காரணத்தினால். உங்களுக்கெல்லாம் கனிமத் பொருள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லவில்லை. உஹில்லத்தில் லீ அல் கனாயிம், எனக்கு கனிமத் பொருள் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, என்ன வச்சு உங்களுக்கும் ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. வஅலமு அன்னமா கனிம்து மின் ஷைஇன் ஃபஅன்ன லில்லாஹி ஹுமுஸா. என்ன கனிமத் பொருளை நீங்க கொண்டு வந்தாலும், போர்ல நபி கலந்தாலும் கலத்துக்கலண்டாலும் 5ல் 1 அவங்களுக்கு. அந்த 5ல் 1 அந்த போர்வை சேர்க்க முடியாதா? இப்படிதான் எடுக்கணுமா? அல்லாஹ் சொன்னா, மாக்கான் அலி நபியின் ஐயகுல்ல, எந்த நபிக்கும் அபகரித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எடுத்தவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வமை யகுலுல் யத்தி பிமா கல்ல யௌமல் கியாமா, அபகரித்தவன் நாளை மறுமையில் அதை கொண்டு வருவான். அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பக்கத்து இடத்தை அபகரிச்சிடாதீங்க. உங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவருக்கும் மனையை அளக்கும் பொழுது அபகரிச்சிடாதீங்க. ஒருவருடைய இடத்தை அபகரித்தவர் அதை போன்று 7 பூமிகள் கற்களையும் மண்ணையும் சுமந்தவராக நாளை மறுமையிலே வருவார். அடுத்தவருடைய ஒட்டகத்தை அபகரித்தவர் தோளிலே ஒட்டகத்தை போட்டுக்கொண்டு வருவார். மாட்டை அபகரித்தவர் தோளிலே மாட்டை போட்டுக்கொண்டு வருவார். ஆட்டை அபகரித்தவர் தோளிலே ஆட்டை போட்டுக்கொண்டு வருவார். கடைசியா சொன்னாங்க, அடுத்தவருடைய கயிறை அபகரித்தவர் தன் தோளிலே ஒரு கயிறை போட்டுக்கிட்டு வருவார். ஒவ்வொன்றுக்கு ஒரு சத்தம் இருக்கும். ஆடு ஒரு சத்தம் போடும், மாடு ஒரு சத்தம் போடும். நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன் கத்துற, நீனே காட்டி கொடுத்துருவ போல் தெரியுதுன்னு சொல்ல முடியாது. கியாமத்தில் அங்கே யாரெல்லாம் பார்ப்பாங்க?
நம்ம காலத்தில் வாழ்ந்தவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி மனிதர் வரை எல்லோரும் பார்ப்பாங்க. அப்போ நினைப்பாங்க, ஊருக்குள்ளே இவர் பெரிய மனுஷன் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த வேலையை பார்த்துருக்காரு, ஆட்டை திருடி இருக்காரு. நம்ம பேர பிள்ளைங்க சொல்லுவோம், நம்ம கூட படிக்கணுன்ட்டுலாம் பெருமையாக சொன்னால் எங்கள் அப்பா அப்படி இப்படின்ட்டு ஆட்டை தூக்கி இருக்காரு, இந்த பாரு இங்கே வர்றதை பாரு அப்படிமா. எல்லாம் சொல்லுகிறான், அவன் யகுலுல் யாத்திபிமா கல்ல யௌமல் கியாமா. அவ்வளவு பெரிய விமர்சனம் வந்த பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் தாங்கிவிட்டு அந்த இடத்துல மூசாவை சொன்னார்கள், ரஹிமல்லாஹு மூஸா இப்னு இம்ரான் கது ஊதி அக்ஸர மின் ஹாதா ஃபஸபர. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை எவ்வளவு பெரிய பொறுமை, அதை நிறுத்திவிட்டு தன் துறையில் மூத்தவரான முன்னவரான மூசாவுக்கு அந்த இதை கொடுத்தாங்க, அத்தாரிட்டியை கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இம்ரானுடைய மகன் மூசாவிற்கு ரஹ்மத் செய்வானாக, கது ஊதி அக்ஸர மின் ஹாதா, இதைவிட அதிகமாக அவருக்கு தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டது, நோவினை தரப்பட்டது. ஃபஸபர, ரொம்ப பொறுமையாக இருந்தார். கனிமத் பொருட்கள், லுஹூமுல் அலாஹி, குர்பானியினுடைய பிராணிகளின் இறைச்சிகள் முந்தைய சமுதாயத்திற்கு ஹலால் அல்ல, ரசூலுல்லாவிற்கு ஹலாலாக்கப்பட்டது. அதனால் இந்த சமுதாயத்திற்கும் ஹலாலாக ஆக்கப்பட்டது. முந்தைய சமுதாயத்தினுடைய அந்த இறைச்சி இதை மாதிரி தான் முற்றத்தில் வச்சிடணும். வானிலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை எரித்து சாம்பலாக்கி விட்டால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பது பொருள். வானில் வந்து நெருப்பு தொட்டு கூட பார்க்கலண்டா ஏற்றுக்கலான்னு அர்த்தம். இது குர்ஆனே சொல்கிறது, வத்துலு அலைஹிம் நபபுனை ஆதம பில் ஹக்கி இது கர்ரபா குர்பானா ஃபதுகுப்பில மின் அஹதிஹிமா வலம் யுத்தகப்பல் மினல் ஆஹர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 2 பிள்ளைகளும் குர்பானி கொடுத்த வரலாறை சொல்லி காட்டுங்கள். 2 பேரில் ஒருவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவற்றை ஏற்றுக்கொள்ளப்படலை. எப்படி? வானத்திலிருந்து இறங்கி வந்த நெருப்பு ஒருவரின் இறைச்சியை சாப்பிட்டு கரித்தது, இன்னொருவருடைய இதை சாப்பிடலை, அப்போ ஏற்றுக்கொள்ளப்படலை. ரசூலுல்லாவுக்கு இது இல்லை. நாம் குர்பானி கொடுத்துட்டா போதும், இறைச்சியை நாம் சாப்பிடலாம். அல்லாஹ் அந்த இழிவை விட்டும் நம்மை காப்பாற்றி இருக்கிறான். அது ஒரு இழிவு தானே. என்ன இழிவுங்கிறீங்களா? அப்படியே இருந்துச்சுன்னு வைங்க, நாம் பெருநாள் மறுநாள் சாதாரணமாக பேசிக்கிறோம். தெரியாதவனை பற்றி 2 கிடா அறுத்த சண்டாளா, நீ இருக்கிற தெருவுக்கு பக்கமே நெருப்பு வரலையடா அப்படின்னு சொல்லுவோம். உன் வீடு இருக்கிறதுனால அந்த தெருவுக்கே நெருப்பு வரலையே, என் தெருவை பார்த்தில எல்லாரும் வீட்டுக்கும் வந்து நெருப்பு கரிச்சிருச்சுமோ. அப்போ ஒருவர் கேவலப்படுத்தப்படுவார். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். அதை அல்லாஹ் மூடி மறைக்கிறான். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், குர்பானியினுடைய இறைச்சி 3 நாளைக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னாங்க. ஏன்? 3 நாளைக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க முடியாது. எப்படியும் வலுக்கட்டாயமாக ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார்கள். வீணா போனதை ஏழைகள் கொடுத்துருவாங்க. தர்மத்தின் சிந்தனை வளர்ந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆன ஃபகுலூஹா வத்தஹிரூஹா, இப்போ நீங்கள் அப்படி கொடுத்தானுங்கிற கட்டாயம் இல்லை, தாராளமாக சாப்பிடுங்கள், உப்பு கண்டமே போட்டுக்கங்கண்ணா. நான் சும்மா அர்த்தம் வைக்கல, விளையாட்டுக்கு அர்த்தம் வைக்கல, அர்த்தத்துக்கு கேளுங்க. ஐயாமு தஷ்ரீக்னா என்ன? தக்பீர் சொல்கிற போல பெருநாள் முடிஞ்சு 3 நாள் ஐயாமு தஷ்ரீக். என்ன தஷ்ரீக்னா என்ன அர்த்தம்? கறியை காய வைப்பது. அதாங்க உப்பு கண்டம். கறியை சும்மா காய வைக்க மாட்டாங்க, மசாலா போட்டு தான் காய வைப்பாங்க. தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக், தக்பீர் சொல்லமில்ல, ஒவ்வொரு தொழுகை சொல்கிறோம்ல, நான் மட்டும் எல்லாமே சொல்கிறோம்ல, அந்த நாட்களுக்கு பேர் என்னங்க? ஐயாமு தஷ்ரீக், கறியை காய வைக்கக்கூடிய நாட்கள். அதுதான் உப்பு கண்டம் போடுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தஹிரூஹா அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த, நபியின் மூலமாக கிடைத்த பலன். அப்புறம் நம்ம தொழுகையில் நிற்கிறோம் பாருங்க, சப்புகள். அது குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க ஆயிட்டு அப்படி நபி சொன்னார்கள், ஜுஇலத்து சுஃபூஃபுனா க சுஃபூஃபில் மலாயிகா. நாம தொழுகையில் நிற்கிறோம் பாருங்க, சப்புகள். இது இந்த உம்மத்திற்கு மட்டும் பிரத்யோகமானது. நம்முடைய சப்புகள் மலக்குமார்களின் சப்புகளை போன்று அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். நபி சொன்னார்கள், இது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த தனிப்பெரும் தன்மைகள். மற்றவர்களுக்கு அப்படி அல்ல. இந்த சப்புனுடைய வரிசை, அதனால தான் ரசூலுல்லாஹ் ரொம்ப கவனம் செலுத்தினாங்க.
சில பேர் அம்பை வச்சு, ஒரு சின்ன அம்பு வச்சு பின்னாடி நிற்கிறவங்கள கொஞ்சம் முன்னாடி இழுத்தாங்க, முன்னாடி நிற்கிறவங்கள கொஞ்சம் பின்னாடி தள்ளினாங்க. அப்படி இழுக்கும்போது ஒரு சஹாபி மேலே அந்த அம்பு லேசப்பட்டு அதனுடைய அந்த விசிறி பகுதி இருக்குது பாருங்கள், அது சின்ன காயம் ஏற்பட்டுருச்சு. வஃபாத்தாகிறதுக்கு 3 தினங்களுக்கு முன்னால் யாராவது ஏதாவது நான் என்னிடத்தில் கிசாஸ் வாங்க விரும்பினால் வந்து வாங்கிக்கங்க, கியாமத்து நாள் என்னை கேவலப்படுத்துகிறாங்கன்னு ஒருத்தர் எந்திரிச்சார். ஒரு நாள் நீங்கள் சப்புல என்னை தள்ளும் பொழுது இந்த மாதிரி அந்த அந்த அம்பில் கீழ்ப்பகுதியில் விசிறி மாதிரி இருக்கும், அதை வச்சு இழுத்தீங்களா, கழுத்தில் இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னார். நபிசனத்தில் வாங்க அதை மாதிரி செய்யினாங்க. மற்ற சஹாபாக்கள்லாம் அவரை கொஞ்சம் குறையாக பார்த்தாங்க. இந்த சஹாபி சொன்னார், இதை குறை சொல்லணும்னு சொல்லலை, நாளை மறுமையில் என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று நபி சொன்னார்கள். என்னால் நபி கேவலப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி இங்கேயே அந்த கணக்கை நான் முடித்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ சப்புகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பெரும் ஒரு தன்மைகள். அது மட்டுமல்ல, பூமியில் நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் தொழலாம். 2 மட்டும் இருக்கக்கூடாது. ஆக்கிரமிக்கப்பட்ட இடமாக இருக்கக்கூடாது, அசுத்தமான இடமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நாம் சொல்லுவோம், பாபர் மசூதி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அல்ல, அப்படி இடமாக இருந்திருந்தால் எங்கள் ஷரியத்தை எங்களை அங்கே தொழுவதை தடுத்திருக்கும். அது எங்களுடைய பரம்பரை பூமி, அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் அல்ல. அது ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துலையும் தொழக்கூடாது, அசுத்தமான இடத்தில் பூமியில் எங்கு வேண்டுமானாலும் தொழலாம். முந்தைய நபிமார்களை பொறுத்தவரையில் தொழுகைக்கென்று ஏற்படுத்தப்பட்ட இடத்தில்தான் தொழ வேண்டும். இது நம்முடைய ப்ளஸ் தானே. இதையே கோர்ட்டு எப்படி மைனஸ் ஆக்கிட்டான் பாருங்க. நீங்கள் தான் எங்கண்டாலும் தொழலாமல, அப்புறம் என்ன இதுதான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறேன்ட்டான். நாம் ஒரு ரூட்டில் போனால் அவன் ஒரு ரூட்டில் வரான். நீங்கள் தான் எங்கடாலும் தொழலாமல, ஆமாம், அப்புறம் என்ன இதுதான் வேணுங்கிறீங்க, எங்கேயாவது போய் தொழு. ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தானிப்பூருங்கிற ஊரில் போய் தொழுங்கிறான் பாருங்க. நம்ம வக்கீல் இப்படி சொல்லியிருக்கணும், எங்கேனாலும் தொழலாம், இங்கேயும் தொழலாம், இங்கே ஒரு 400 வருஷம் தொழுது இருக்கோம், அதனால் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பூமி முழுக்க ஹலாலாக்கப்பட்டது. தயம்மம் இந்த சமுதாயத்திற்கு மட்டுமே பெருமானார் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு. முந்தைய சமுதாயம் ஒதுதான் செய்யணும். கடைசியாக நுசிர்த்து பிர் ருஅபி மசீரத்த ஷஹரின், நபி சொன்னார்கள், நான் ஒரு இடத்துல தங்கியிருந்தேன்னா நாலாபுறமும் 1 மாத காலம் ஒருவர் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் போக முடியுமோ, முன்னால பின்னால வலதுபுறத்தில் இடதுபுறத்தில், அவ்வளவு தூரம் என்னை பற்றி உண்டான அச்சம் எதிரிகளின் மனதிலே கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக நான் உதவி செய்யப்பட்டிருக்கிறேன். நான் இருக்கிற இடத்திலிருந்து நாலாபுறமும் 1 மாத காலம் தூரம் பயணம் செய்தால் எவ்வளவு தூரத்தை அடைய முடியுமோ அவ்வளவு தூரத்தில் உள்ளவனுக்கு என்னை பற்றிய பயத்தை அல்லாஹ் மனதிலே போட்டிருக்கிறான், என்னை யாரும் நெருங்க முடியாது என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு கிடைத்த குறைந்த நேரத்தில் என்னால் முடிந்த அளவிற்கு பெருமானாருக்கும் பெருமானாரின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கும் கிடைத்த குசூசியாத் என்று சொல்லப்படுகின்ற தனித்தன்மைகளை உங்களிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறேன். அல்லாஹு தஆலா நாயகத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி, குர்ஆனை பற்றி, சஹாபாக்களை பற்றி, தாபியீன்களை பற்றி, இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.